ஒருநாள் சிவபெருமான் கோபம் கொண்டு கோர தாண்டவம் ஆடத் தொடங்கினார். அந்த தாண்டவம் பிரபஞ்சத்தின் அடித்தளங்களை அதிர வைத்தது. பூமி நடுங்கி, மலைகள் சிதறி, நதிகள் தம் வழிகளை மாறின. அசுரர்கள் தங்கள் வலிமையை இழந்து பிணங்களாக மாறினர். உலகம் முழுவதும் அழிவு மட்டுமே நிலவியது. இந்த கொடூரமான தாண்டவம் சூரியன் வெளிச்சம் மறைந்து அனைத்து உயிர்களுக்கும் பயத்தை ஏற்படுத்தியது. பிணங்களின் குவியல் மட்டுமே பூமியில் இருந்தது. ஆனால் இந்த தாண்டவத்தின் மூலம் சிவபெருமான் உலகத்தில் பழையதை அழித்து புதியதற்கான அடித்தளத்தை அமைக்கிறார். தாண்டவத்தின் கடைசி சுழலில் அழிவு முடிந்து ஒரு புதிய உலகம் பிறக்கத் தொடங்குகிறது. சிவனின் தாண்டவம் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் அதன் முடிவில் வரும் புதியதின் பிறப்பு என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தும். சிவபெருமானின் கோர தாண்டவம் அழிவின் பின்னர் புதியதின் பிறப்பை அறிவிக்கும். இவ்வாறு வாழ்க்கையில் எத்தனையோ சிக்கல்கள் இருந்தாலும் அதற்கு பிறகு வரும் நம்பிக்கையையும் புதுமையையும் நம்பி வாழ்வோமாக.